அருமையானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் 40 நாட்கள் தேவ செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. 10 நிமிடம்தான். ஆலயத்திலே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுகிறோம். என் ஆண்டவர் இயேசுவை குறித்து படிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 8ஆம் அதிகாரத்தில் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கும் 9ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தை 1 13 வரைக்கும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை கிட்ட இருந்த ஜனங்களை பார்க்கிறார். சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். முதல் வசனத்துல மார்க்கு 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதை சொல்லிட்டு 6 நாள் ஆச்சு. இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ஒரு 3 பேரை அழைச்சிக்கிட்டு போறார். யார் அந்த 3 பேர்? பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து. இவங்க 3 பேருமே ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். முன்புள்ள அதிகாரங்களில் பார்க்க முடியும். 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு போறார். எங்க அழைச்சிட்டு போறார்னா, உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 12 சீஷர்கள், மற்ற 9 பேரும், மற்ற திரளான ஜனங்களும் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 3 சீஷர்களை மட்டும் மலையின் மேலே அழைச்சிக்கிட்டு போறாரு. தனியாக அவரே சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. போயிட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். ஆண்டவர் இயேசு மரணத்துக்கு முன்பு அவர் தன்னை மறுரூபப்படுத்திக் கொள்ளுகிறார். ஏன்னா இந்த சீஷர்கள் யாருன்னா, ஆண்டவர் அவங்களை கேள்வி கேட்டார். என்ன ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு வித்தியாசமா சொன்னாங்க. அப்போ பேதுரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டபோது பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீங்க கிறிஸ்துப்பா, நீங்க மேசியா, நீங்க ராஜா, நீங்க எங்களை ஆட்சி செய்ய போறீங்க, அதனால்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க பின்பற்றி வந்தோம், நீங்க மேசியா சொன்னாரு பேதுரு. ஆனா ஆண்டவருடைய பேச்சு, வார்த்தை, நடைமுறை பாவனை பார்த்தா பேதுரு நினைச்சதுக்கும் யூதர்கள் நினைவுக்கும் தேவனுடைய சொல்லோ ஆண்டுடைய பழக்க வழக்கங்களும் வித்தியாசமா இருக்கு. தீவிரமா வருவார், தீவிரமாய் போராடுவார், எழும்புவார், செயல்படுவார், யுத்தம் பண்ணுவார், ஸ்தாபிப்பார் ராஜ்யத்தன்னு நினைக்கும் போது, ஆனா பேதுரு வாழ்க்கையில் அது அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. அதனால இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ண, உறுதிப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். என்ன? இவர் தேவனுடைய குமாரன். பேதுரு சொன்னது போலவே இப்பொழுது அவர் தேவாதி தேவன். அப்ப அந்த மறுரூபமான அந்த நேரத்துல ஒண்ணு நடக்குது, ஒரு சத்தம் வருது பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவர் இந்த சீஷர்கள் அங்க இல்ல. மத்திய 3 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். புறா போல பரலோகத்திலிருந்து பிதாவின் சத்தம் வருகிறது. அந்த இடத்தில் இந்த சீஷர்கள் இல்லை. ஆனா இங்க அந்த ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்தை தொடங்கினார். இப்ப மறுரூப மலைக்கு மேல போன பிறகு அவர் சிலுவைக்கு நேராய் போகிற நேரம் வந்து விட்டது. என இதற்கு முன்புதான் அவர் இன்ன விதமாய் மரிக்க போகிறார் என்கிற விஷயங்களை 8ஆம் அதிகாரத்துல சொன்னார். அங்கே தேவ நீதியை நிறைவேற்றின பிறகு தொடங்கின ஊழியம். இந்த ஊழியத்தின் உச்சகட்டம் சிலுவை மரணம். அதற்கு முன்பு இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு
மலைக்கு மேலே அழைத்து சென்று தனியாக மறுரூபமானார். அங்க போகும்போது அந்த தோற்றம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு காரியத்தை பார்க்கறாங்க. இத 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? இயேசு கிறிஸ்து அவர் வஸ்திரத்தின் தோற்றம் மாற்றமா இருக்கு. ஒரு வெள்ளை மேகம் போல காணப்படுகிறது. அவங்களுக்கே அவங்களுடைய கண்களால நம்ப முடியவில்லை. இதற்கிடையில 2 பேரை அவங்க பாக்குறாங்க. 2 பேரும் இயேசு சாமியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? மோசே, எலியா. மோசே யாரு? எகிப்து தேசத்திலிருந்து 25 லட்சம் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக விடுதலையாக்கி கொண்டு வந்த இஸ்ரவேலின் இரட்சகர், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினவர். எலியா யாரு? தீர்க்கதரிசிகளுக்கு முதன்மையாக அதை ரெப்ரஸ் பண்ணத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சாட்சியாக இவைகளை நிறைவேற்ற வந்தவர் கர்த்தராகிய இயேசு என்பதை உறுதி செய்யும்படியாக 2 பேரும் அந்த இடத்துல பேசுவதை போல காணப்பட்டார்கள். இதை மேலே 3 பேர், மலையின் ஒரு பகுதியிலிருந்து 3 பேர், கீழிருந்து 3 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறுரூப மலையில அந்த காட்சியின் தோற்றத்தை அந்த 3 பேரும் பார்க்கிறாங்க. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எலியா, மோசே, இந்த 3 பேரும் பார்த்த பிறகு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்பா, நம்ம இங்கே தங்கிடுவோம், அவங்களும் இங்கே இருக்கட்டும், கூடாரம் போட்டு கொடுத்துடலாம், நீங்களும் இங்க இருங்க, நாமெல்லாம் அங்க இருந்துருவோம்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு தெரியல. ஏன் மேல அழைச்சிட்டு போனார்? இவர்களுக்கு தெரியல. ஏன் இப்படி அந்த மறுரூப மலையில் மறுரூபமானார்? அவங்களுக்கு தெரியல. ஆனால் அங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? இவர்களுக்கு தெரியல. ஆனா என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னால், லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 31, 32 வசனங்களை பார்க்கும்போது 30, 31ல லூக்கா எழுதுறாரு, எருசலேமிலே நடக்க போகிற பாடுகள், சிலுவை மரணம், இயேசு உயிரோடு எழும்ப போகிறார் என்கிற விஷயங்களை தெளிவாக அந்த இடத்தில் சொல்லுவதை அந்த லூக்காதை எழுதுகிறார். அப்ப என்ன பேசினாங்க? அப்ப இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார். இதை குறித்து எவ்விதமான மரணம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை 3 பேர் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்பதாக. ஆனா இது இந்த 3 பேருக்கும் தெரியல. ஆனா இவங்க சொன்னது நாம இங்கே தங்கிடுவோம்னு. ஆண்டவர் சொன்னார், இந்த சொன்ன வார்த்தை உனக்கு விளங்கல, எனவே சீசர்களே, நீங்க இங்கே நாம இருக்க முடியாது, நம்ம கீழே இறங்கி போகணும். அங்க அநேக ஜனங்கள் அழிந்து போய்கிட்டு இருக்காங்க, நீங்க அவர்கள் மத்தியில போயிட்டு ஊழியர் செய்யணும் என்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு போதனை கொடுத்து, அப்புறம் அங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இதை போய் இப்ப சொல்லாதீங்க, இதை நீங்க வெளிப்படையா சொல்ற ஒரு நாள் வரப்போகிறது, இப்ப நீங்க சொல்லாதீங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுவீங்கன்னு. அதன் பிறகு அவங்க கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் எழுந்திருக்க வேணும்னு வேதப்பாரகர் சொல்றாங்களே எலியாவை குறித்து. அப்ப அந்த இடத்துல எலியாவை குறித்து சொல்லும் போது யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லி, யோவான் வந்தார், அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க, என்னையும் அடிச்சு கொள்ள போறாங்க, அதனால நீங்களோ இதற்கு சாட்சியா இருந்து என் ஊழியத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னார். இந்த வேத பகுதியை படிங்க, மறுரூப மலையின் அனுபவத்தை சிந்திங்க. மரணம், நடக்க போகிற மரணத்துக்கு முன் உதாரணமா சீசர்களை பக்குவப்படுத்துகிறார். எனவே அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு சிந்தித்து தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.